ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாமுக்கு 2500 மேக்ஸ் கொஷின்ஸ் நம்ம சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மேக்ஸ் சீரிஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோவுடைய நம்பர் வந்து பார்த்தோன்னா 29. பர்டிகுலராக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அந்த டாபிக் ரிலேட்டடாக நம்ம டாபிக் வைஸ் பார்க்கும்போது இது வந்து பார்த்தோன்னா பார்ட் 5 ஒரு வீடியோஸ். இப்போ பாருங்கள் என்ன கொஷின்ஸ் இருக்குன்னு பார்த்துலாம். இதில் முதல் கொஷின்ஸ், ரூபாய் 35,000க்கு ஆண்டுக்கு 9% வட்டி வீதம் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி கேட்டுறாங்க. என்ன கேட்டுறாங்க? தனி வட்டி. ஸோ தனி வட்டிக்கான ஃபார்முலாஸ் எல்லாருக்குமே தெரியும். PNR/100. P வந்து எவ்வளோ? 35,000 மல்டிபிள் ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வட்டி வீதம் எவ்வளோ சொல்லிக்கிறாங்க? 9 இன்ட்டு 2 ஆண்டுகள் சொல்லிக்கிறாங்க. 2 ஆண்டுகள் சொல்லிக்கிறாங்க. அப்போ 2/100. சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். அப்போ என்னென்ன ரிமைனிங் இருக்குது பாருங்கள். 9 2 18. அப்போது 35 × 18 நம்ம கடைசியாக ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு 0 பெண்டிங்கில் இருக்கட்டும். 8 5 40 0, இது 4, 3 24, அப்புறம் பார்த்தா 28. திரும்ப பார்த்தோன்னா 1 மல்டிபிள் வரும்போது உங்களுக்கு 35 தான் வரும். அப்போ 0 10 13 3, மீதி 1 6. அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 0 ஆல்ரெடி விட்டுருக்கோம். அந்த 0 ஆட் பண்ணால் 6,300 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா தனி வட்டி கிடைக்கும். ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய ஆன்சர் தான் சரியான விடை, 6,300. சரிங்களா? ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின் தான் இது. சரிங்களா? அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் என்ன கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு கவனிக்கணும். எந்த கூட்டு வட்டி வீதத்தில் ரூபாய் 5,625 ஆனது 2 ஆண்டுகளில் 6,084 மாறும் அப்படி கேட்டாங்க. சரிங்களா? அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னென்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து 4% கொடுத்துறாங்க. அது எப்படி வருதுன்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ பாருங்கள். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஒரு கூட்டு வட்டி சொல்லிட்டாங்க. கூட்டு வட்டிக்கான அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா என்னது? A × P 1 + R/100 ஹோல் பவர் n. இதுதான் ஃபார்முலாஸ். இது கூட்டு வட்டிக்கு. இப்போ அமௌண்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? 6,084. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்து 6,084 போடணும். 6,084 = P. பிரின்சிபல் வந்து பார்த்தோன்னா 5,625. எவ்வளோ? 5,625. நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல P வருதில்ல. ஸோ இந்த P வந்து பார்த்தோன்னா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்துடும். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறேன், இந்த P வந்து இந்த பக்கம் வந்துடும். அப்போ நான் இங்கே டேரெக்டாக இப்படி போட்டுக்கிறேன். அப்படி வந்தால் 5,625 இப்படி இருக்கட்டும். அடுத்து பாருங்கள், 1 + R. R வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும், அதனால் தெரியாது. பை 100 இப்படி வச்சுட்டு பவர் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் சொல்லிக்கலாம். 2 வருஷம் போட்டுடலாம் அப்படி. அப்போது ஃபர்தராக இது சால்வ் பண்ணிகிட்டே வாங்க. 6,084 டிவைட் பார்த்தோன்னா 5,625 = இதை மல்டிப்ளை பண்ணால் 100 + R வரும். 100 + R டிவைட் பார்த்தோன்னா உங்களுக்கு 100 வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஹோல் ஸ்கொயராக இப்படி இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை கேன்சலேஷன் பண்ணணும். சரிங்களா? என்ன பண்ணணும், இதை கேன்சலேஷன் பண்ணணும். இல்லைனா பவர் டேர்ம்ஸ்க்கு நம்ம எடுத்துகிட்டு போகணும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா பவர் டேர்ம்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. சரிங்களா? எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ எடுத்துகிட்டு போனால் நம்ம கேன்சலேஷன் பண்ண முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னா, இங்கே 5,625 இருக்குல்ல, இந்த 5,625க்கு எதனுடைய ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மல்டிபிள்ஸாக வரும். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே 5ல் வந்து முடிஞ்சிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது என்ன இருக்கும், 5னுடைய மல்டிபிள்ஸாக தான் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, இது டைரெக்டாக ஷார்ட்கட் இருக்குது. அது என்ன பண்ணலாம்னா, ஸோ 75. சரிங்களா? 75 இருந்துச்சுன்னா இந்த 5 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 மல்டிப்ளை பண்ணால் 25 வந்துடும். இந்த 7 இருக்குல்ல, 7க்கு அடுத்த நம்பர் என்ன வரும்? 8. அப்போ 7 8 56. அப்போ இந்த மாதிரி நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டா இதோட ஆன்சர் இங்கே வந்துடும். அதனால் புரிஞ்சுங்க. இந்த 5 இருந்தால் 5 அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கணும். 5 × 5 25. இங்கே ஒரு நம்பர் இருக்கும், எப்போயுமே இங்கே ஒரு நம்பர் இருக்கும். இப்போ 7 இருந்தால் 7க்கு அடுத்து என்ன வரும்? 8 வரும். அப்போ 7 8 மல்டிப்ளை பண்ணால் 56. அப்போ 56 25 இதனுடைய ஆன்சர். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போது 75உடைய பர்ஃபெக்ட் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 5,625 வருது. அப்போ இதோட இது பெரிய வேல்யூஸ். அப்போ 76னா நம்மளுக்கு என்ன இருக்கும்? 6 36. அப்போ இங்கே யூனிட் பிளேஸில் 6 இருக்க வராது. அப்போ 77 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூனிட் பிளேஸில் 9 வரும், அது வராது. அப்போ 78னா 8 8 64. அப்போ 4. அப்போ கண்டிப்பாக 78 வரும். நீங்கள் வேணால் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 78 8 8 64, மீதி 6, 8 7 56, 60 64. சரிங்களா? 8 7 56. சரிங்களா? அப்புறமா மீதி 6 இருக்குது. அப்போ பார்த்தோன்னா 64. திருப்பம் 7 8 56, மீதி 5
கவனிங்க 8 8 6 4 ஏதோ மிஸ்டேக் பண்ண மாதிரி இருக்குது 8 8 6 4 இது 6 8 7 56 56 62 சரிங்களா இந்த இடத்துல 62 மிஸ்டேக் எது பண்ணியிருக்காங்க 7 8 56 6 இது 5 7 49 50 54 சரிங்களா பாருங்கள் 4 இது 2 சொன்னேன் 8 திருப்பம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 மீதி 1 ஸோ 6 6084 கிடச்சிருச்சு அப்போ 78 பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான் இருக்காங்க அப்போது 78 அதாவது 78 / 75 இதனுடைய பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான் அதனுடைய ஆன்சர்ஸ் அப்போது 100 + 6 / 100 இப்படி இருக்குது இங்கே ஹோல் ஸ்கொயர் இருக்குது இப்போ இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆச்சுன்னா ஃபர்தராக நம்மளுக்கு என்னென்ன ஆன்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்தராக சால்வ் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்ஸில் என்ன ரிமைண்டர் நம்மளுக்கு என்ன வரும் என்ன கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும்னு பார்த்துடலாம் பாருங்கள் இப்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7800 = இது வந்து இப்படி இந்த பக்கம் சைடு கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 7500 + 75 6ன்னு வரும் இப்போது இது ஃபர்தராக நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா இதை 7800 - 7500 சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா 300 வரும் 300 = 75 6 சரிங்களா அப்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 75 வந்து 4 முறை நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 300 வந்துடும் அப்போ 6 = 4% ஸோ கிடைக்கும் அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4%. அப்போது ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடியது தான் ஆன்சர் 4%. சரிங்களா ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின்ஸ் பட் ஆனால் ப்ராக்டிக்ஸ் வந்து பண்ணணும் அதுக்காக சொல்கிறேன். அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் அடுத்த கொஷின்ஸ் வந்து என்ன இருக்குன்னா ஒரு அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 10% கூட்டுவட்டியில் 6050 மாறுகிறது எனில் அசல் வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா கூட்டு வட்டி சொல்லிட்டாங்க எவ்வளோது கூட்டு வட்டியில் சொல்லிட்டாங்க. அப்போ கூட்டு வட்டியில் வந்து பார்த்தோன்னா அமௌண்ட் வந்து எவ்வளோ ஆயிருக்குன்னா 6050 ஆயிருக்கு. அப்போ அமௌண்ட் = நமக்கு ஃபார்முலா தெரியும். அமௌண்ட் = P1 + R/100 ஹோல் பவர் n. இப்போ அமௌண்ட் எவ்வளோ இருக்குது 6050. சரிங்களா எவ்வளோ 6050 = Pயோட ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கணும். அசல் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அசல். இப்போது 1 + R வந்து பார்த்திங்கன்னா 10. அப்போது 10/100 ஹோல் பவர் n வந்து 2. அப்போ பாருங்க 1க்கு 1 கேன்சல் ஆகிடும். இப்போ பார்த்தோன்னா நம்ம மல்டிப்ளை பண்ணால் 10 × 1 10 10 + 1 11. அப்போது 6050 = P. இங்கே பார்த்தோன்னா 11/10 திருப்பும் 11/10 இப்படி வந்துடும். சரிங்களா இப்போ பாருங்கள் அடுத்து கேன்சல் பண்ணலாம். என்னென்ன கேன்சல் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கவனிங்க. இப்போது நம்மளுக்கு இந்த 11ஆல் கேன்சல் பண்ணலாம். இந்த 11 பார்த்தீங்கன்னா இந்த 605 இருக்குல்ல 11 55 மீதி 5 இருக்குது 55. அப்போ 15 55 அப்போ 0 இப்படி வந்துடும். அப்போ 11 கேன்சல் ஆச்சு. இது கேன்சல் பண்ணால் டைரெக்டாக 5 டைம்ஸ் வரும். இந்த 0 இங்கே போட்டுக்கலாம். அடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணால் 100 ஆயிடுச்சு. அந்த 100 இந்த பக்கம் வந்துச்சுன்னா நாங்கள் மல்டிப்ளை ஆகிடும். அப்போ 100 × 50 50 × 100 அப்போ என்ன இருக்கும் இதோட சால்வ் பண்ணால் நம்மளுக்கு 5000 வரும். 5000 = நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு P. அந்த Pயோட ஆன்சர் தான். அப்போது அசல் வந்து எவ்வளோ இருக்குன்னா 5000 ரூபாய் தான் இருக்கும். சரிங்களா ஸோ ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்து பாருங்கள் என்ன கொஷின்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இங்கே பாருங்கள் இந்த கொஷின்ஸ் வந்து என்ன ஆன்சர் பார்க்கலாம். இப்போது 2% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஒரு அசலுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ₹1 எனில் அசல் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரிங்களா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் 2 இயர்ஸ்க்கான ஃபார்முலாஸ் நம்மளால எல்லாருக்குமே தெரியும். D = P R/100 ஹோல் ஸ்கொயர் இதுதான் ஃபார்முலாஸ். டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபி. P வந்து கண்டுபிடிக்கணும். R வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிடுறோம் 2%. அப்போ 2 போடுங்க. அப்போ 2 × 2 போட்டுக்கலாம் பை இங்கே 100 இருக்குது இப்படி போட்டுக்கலாம். சரிங்களா ஏன்னா டேட்டா அவங்க ஸ்கொயர் இருக்கிறதுனால இப்படி போட்டுக்கலாம். அப்போது பாருங்கள் ஒரு முறை இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 முறை ஒரு முறை 50 முறை. அடுத்து 2த்தையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 2500 வரும். 2500 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2500 = Pன்னு வரும். சரிங்களா அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் டியில் இருக்கிறது தான் சரியான விடை 2500. சரிங்களா அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்னென்னு பார்த்துடலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின் தான் இது. ஒரு ஸ்டாண்டர்டான கொஷின்ஸும் கூட. அடிக்கடி டீம்ஸில் வந்து பார்த்தோன்னா
கேட்டுகிட்டே இருப்பாங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த கொஷின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்காக அதிக இம்பார்ட்டன்ட் நான் கொடுக்குறேன் இந்த சம்ஸ்க்குனா, இதை வந்து கொஷினுடைய லெவலில் வந்து பார்த்தோன்னா இன்க்ரீஸ் பண்ணுறது, அதாவது கட் ஆஃப் வந்து உடைக்கணும் அப்படின்னாங்கன்னா அந்த டஃப்னஸுடைய லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க எப்போயுமே. அந்த மாதிரி கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் வந்து வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் சொல்கிறேன். இப்போ பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார். 6 ஆண்டுகளில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா 7,875 ரூபாய் வந்து, தட் மீன்ஸ் 7,875 ரூபாயை சேமிக்கிறார் எனில் முதல் ஆண்டு அவர் சேமித்த தொகை எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இது எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்கள். இப்போ இது ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கலாம். அதாவது என்ன சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு மந்த் வந்து ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து சேமிக்கிறாரு. அதில் போக போக என்னென்னா, முன்னாடி சேமித்த அமௌண்ட்டில் வந்து பாதி சேமிச்சிருந்தா எண்ட் ஆஃப் ஒரு 5 இயர்ஸ் அந்த முடிவில் 7,875 ரூபாய் வந்து சேமிச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது முதல் ஆண்டில் சேமித்த தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா கொஷின்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இது வந்து என்ன மெத்தடில் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிபி சீரிஸ் சொல்லுவாங்க, ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன். அந்த சீரிஸ் சார் வந்து ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் இருக்கக்கூடிய சீரீஸை ஏன் சார் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னா, சரிங்களா, அது இந்த இடத்துல கொடுக்கும்போது அதனுடைய அசம்ஷன்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் தவறுதலாக கொஷின்ஸ் வந்து மேக்கிங் பண்ணும்போது மாற்றிட்டு இருக்கோம். அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா இது ரீசனிங்கில் அந்த கொஷின்ஸில் வந்து இருக்கணும். ஆனால் இது வந்து பார்த்தா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த நம்ம கான்செப்ட் பாஸ்ட்டாக கொஷின்ஸ் வந்து எடுத்துட்டோம். ஆனால் சால்வ் பண்ணும்போது தான் தெரியுது. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஜிபி சீரிஸில் வந்து இருக்கும். அதாவது ரீசனிங் டாப்பிக்கில் வந்து இந்த கொஷின்ஸ் வந்து ஆட் ஆகும். சரிங்களா? இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாப்பிக்கில் வந்து கவர் ஆகாது. என்னது ரீசனிங் டாப்பிக்கில் வந்து கவர் ஆகும். சரிங்களா? இப்போ பாருங்கள் என்ன இருக்குது பார்த்துடலாம். ஸோ ஜிபி சீரிஸ்னால் எல்லாமே தெரியும். அதோட ரேஷியோ வந்து என்ன இருக்கும், கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்னா பாதி தான் சேமிக்கிறாரு. அப்போ கண்டிப்பாக எனக்கு 6 வேல்யூ சேம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ அப்படி வரும்போது 6 வேல்யூஸ் என்ன இருக்கும், முந்தைய ஆண்டை விட இப்போது பாதி சேமிக்கிறார். இப்போ முன்னாடி பார்த்தோன்னா ₹1 சம்பாதிச்சாருன்னா அதில் ₹2 அதனுடைய இதுவாக இருக்கும். இப்போ ₹1 பாதி சேமிக்கிறார். அப்போது 6 வந்து பார்த்தீங்கன்னா 1/2 ஞாபகம் வச்சுக்கணும். 6 1/2. அதாவது முழுமையாக சம்பாதிக்கிற காசை வந்து பார்த்தா ₹1 நம்ம எடுத்துக்கணும்னா அதெல்லாம் ஆஃப் அமௌண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, ஸோ சேமிக்கிறாரு. அதனால தான் ஆஃப்னு போட்டேன். சரிங்களா? அதுதான் ரேஷியோ அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எண்ட் ஆஃப் த அந்த டேயில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சம்பாதிக்கிறாருன்னா 7,875 ரூபாய் வந்து சம்பாதிக்கிறாரு. இவ்வளோ அமௌண்ட் வந்து சம்பாதிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது முதல் ஆண்டில் வந்து எவ்வளோ சேமிச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கான ஃபார்மஸ் என்னென்னா, S infinity is equal to A 1 minus R power n divided by 1 minus R. இதுதான் ஃபார்மஸ். அப்போது S infinity உடைய ஆன்சர் தான் 7,875. அப்போது Sனா சம்மு மீனிங் அது. சரிங்களா? 7,875. அடுத்து A வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்கணும். -1 மைனஸ் R வந்து பார்த்தீங்கன்னா 1/2 பவர் ஆஃப் n வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் 5 போட்டுக்குங்க. அடுத்து 1 மைனஸ் 1/2. இப்போ ஃபர்தராக சால்வ் பண்ணால் 7,875 இஸ் ஈக்குவல் டு A. இது 1/2 பவர் நீங்கள் அதாவது பார்த்தா 5 ஆண்டுகள் இல்லை, இங்கே 6 ஆண்டுகள் கவனிங்க. இங்கே 6 ஆண்டுகள். சரிங்களா? 6 ஆண்டுகள். அப்படி இருக்கும்போது 1/2 நீங்கள் பவரில் வந்து பார்த்தீங்கன்னா 6 டைம்ஸ் இருக்குது. 5 முறைனாலே 32. அப்போ 6 முறை 64 வந்துடும். சரிங்களா? அப்போ 1 மைனஸ் 1/64 டிவைட் பை 1 மைனஸ் 1/2னா அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1/2ன்னு வந்துடும். என்னது 1/2ன்னு வந்துடும். அப்போ இந்த 2 வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னா அடுத்த ஸ்டெப்பில் எப்படி சால்வ் பண்ணுறது பாருங்கள். 7,875 இஸ் ஈக்குவல் டு A. இப்போ சால்வ் பண்ணால் 1 மைனஸ் 1/64 நீங்கள் கிராஸ் பண்ணிங்கன்னா 64 மைனஸ் 1 63/64 வரும். 63/64 வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மல்டிபிள் டிவைடில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆச்சுன்னா மேலே வந்துச்சுன்னா ரெசிப்ரோக்கல் ஆகும். அப்போ இது பார்த்தீங்கன்னா 2/1ன்னு மாறிடும். சரிங்களா? இப்படி மாறிடும். அப்போ பாருங்கள், இது ஒரு முறை இது வந்து 32 டைம்ஸ் வரும். இதுவரை 32 டைம்ஸ் வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு காமனாக எதுனா வருமா பார்த்தீங்கன்னா எதுவுமே வராது. அப்போ நம்ம ஃபர்தராக அடுத்த முறை நம்ம இந்த பக்கம் கிராஸ் மல்டிபிள் வந்து சால்வ் பண்ணணும். அப்போ 7,875 இந்த பக்கம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 32/63 இப்படி வரும். இஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா ஏன்னு கிடைக்கும். சரிங்களா? அப்போ 7,875 நம்ம 63ஆல் கேன்சல் பண்ண வேண்டாம். அப்போ பாருங்கள் என்ன வரும். ஸோ டைரெக்டாகவே 63ஆல் கேன்சல் பண்ணிவிடுங்க. 63ஆல் கேன்சல் பண்ணால் என்ன வரும் பாருங்கள். இல்லை டிவைட் பண்ணிவிடுங்க காமனாக உங்களுக்கு. சரிங்களா? டிவைட் பண்ணால் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். 7,875 டிவைட் பண்ணணும் 63ஆல்.
63 வந்து ஒரு டைம். அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 5 15 முறை கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7 யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 முறைனாலே நம்மளுக்கு 126 வந்துடும். 126 வந்துடும். 126 வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 திருப்பி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 3 வந்துடும். அப்போது 5. அப்புறம் 5 முறை போட்டுடலாமா? 3 5 5க்கு 5 மீதி 1 5 6 30 31. அப்போது 0 ஆச்சு. அப்போது 125 கிடச்சிச்சு. அப்போ 125 × 32 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். இது மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து 125 × 2 250. அடுத்து பார்த்தா 3 மல்டிப்ளை பண்ணால் 375 வரும். 375 வரும். ஃபர்தராக சால்வ் பண்ணி பாருங்கள். 0 0 மீதி 1. அடுத்து 3 + 7 10 0 மீதி 1 4. அப்போது ஸ்டார்டிங்கில் வந்து அவர்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கும்? 4000 ரூபாய் வந்து இருந்திருக்கும். சரிங்களா? அவரோட சேமித்த தொகை வந்து எவ்வளோ? 4000 ரூபாய். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய ஆன்சர் தான் சரியான விடை. ஆப்ஷன் பி 4000 ரூபாய். அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நிறைய பேர் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இழப்பு வந்து உங்களுக்கு தான். ஏன்னா நம்ம ரெகுலராக வீடியோஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம்னு நம்ம சொல்லிவிட்டு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்குறது உங்களுடைய இழப்புகளை உண்டாக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்கள் என்ன கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். இங்கே பாருங்கள். ஆண்டுக்கு 8% தனி வட்டி விகிதத்தில் ஒரு தொகை 13,000 எத்தனை ஆண்டுகளில் 15,080 மாறும் இல்லை உயரும் கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ பிரின்சிபல் வந்து இவ்வளோ இருக்குன்னா அமௌண்ட் வந்து இவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எவ்வளோ அமௌண்ட் வந்து இருக்குன்னா ஸோ 3000 அதாவது 2080 ரூபாய் வந்து பார்த்தோன்னா அதிகரிச்சிருக்கு. சரிங்களா? 2080 ரூபாய் வந்து அதிகரிச்சிருக்கு. அப்போது நம்ம அது அமௌண்ட் வந்து பிரின்சிபல் நம்ம சப்ராக்ஷன் பண்ணால் அதுதான் இன்ட்ரெஸ்ட்டு. அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். அது நம்ம ஃபார்முலா தெரியல. ஏன்னா தனி வட்டின்னு சொல்லிட்டாங்க இங்கே. அப்போ PNR/100 தான். அப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் தான் 2080. இதையும் 13,000 2080 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 15,080 வந்துடும். அதனால் ஸோ போத் ஆர் ஈக்குவல். அப்போ P வந்து பார்த்தீங்கன்னா 13,000. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அது என்ன அப்படியே போட்டுக்கலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8. சரிங்களா? 8/100. இப்போ பாருங்கள். 2 0க்கு 2 0 கேன்சல். இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். அடுத்து பாருங்கள். 8ஆவது டேபிள் கேன்சல் பண்ணலாம். இங்கே பாருங்கள். இது பாதி வந்து பார்த்தீங்கன்னா இல்லை 8 2 16. பாருங்கள். 8 1 8 8 2 16 மீதி எனக்கு 4 இருக்கும். அப்போ 48. 8 48. இங்கே 48 வந்து 6 டைம் வந்துடும். அடுத்து 13 ஒரு முறை, இது 2 முறை. அப்போது n வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2 இயர்ஸ். எவ்வளோ? 2 இயர்ஸ் கிடைக்கும். சரிங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ தான் சரியுடைய 2 வருடங்கள். சரிங்களா? அடுத்து பாருங்கள் என்ன கொஷின்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஒவ்வொரு வீடியோவிலும் 10 கொஷின்ஸ் வந்து சொல்லி தந்துட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் இது நம்ம பார்க்கக்கூடிய கொஷினுடைய கவுண்டிங் பார்த்தோன்னா 7வது ஒரு வீடியோஸ். அதாவது 7வது கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட அசலானது 6 ஆண்டுகளில் 8,080 4 ஆண்டுகளில் 7,920 மாறுகிறது எனில் அசல் வட்டி கண்டுபிடிக்கணும். அசலும் வட்டி கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஷார்ட்கட் மெத்தட் மாதிரி தான். நான் சொல்கிற கான்செப்ட் நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிக்கிங்க. அது கரெக்டாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா 6 வருஷத்தில் சரிங்களா 6 இயரில் அது எவ்வளோ மாறுதுன்னா 8,880 மாறுது. 8,880 மாறுது. அதே 4 வருஷத்தில் அது எவ்வளோ மாறுதுன்னா 7,920 மாறுது. சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறேன். 2 வருஷத்துக்கு எவ்வளோ மாறி இருக்கும் அப்படின்னு. அப்போ 2 வருஷத்துக்கு மாறிக்கிறதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ சப்ராக்ஷன் பண்ணணும். அப்போ 8ல் 2 போச்சுன்னா 6. 8ல் 9 போகாது. ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா 18. அப்போ 960. சரிங்களா? 2 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அது 960 ரூபாவாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நம்ம எடுத்துக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கணும். 6 வருஷத்தில் இவ்வளோ அமௌண்ட் ஆகுது. 4 வருஷத்தில் இவ்வளோ அமௌண்ட் ஆகுது. சரிங்களா? அப்படி மாறிடுதுன்னா அந்த வட்டி கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ அந்த ஒவ்வொரு வருஷத்துக்கு வந்து வட்டி எவ்வளோ போகுது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ நான் 2 வருஷத்துக்கு இது கண்டுபிடிக்கிறதுனால இது சப்ராக்ஷன் பண்ணுறதுனால 2 வருஷத்துக்கு வந்துடும். அப்போது இதனுடைய வட்டி பார்த்தீங்கன்னா 960. அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு வருஷத்துக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் பாதி அப்படியே பாருங்கள். 960ல் பாதி என்ன இருக்கும்? 2னா இது 4 மீதி 1 ஸோ 8 80. 480 ரூபாய் என்றது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வட்டியாக இருக்கும். எவ்வளோ? 480 ரூபாய் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வட்டியாக இருக்கும். இப்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 வருஷத்துக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்போ இது 4ஆல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ 480
4ஆல் யூஸ் பண்ணால் 0, 4 8 32 மீதி 3 4 16 19 1920 ரூபாய்ன்றது பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கான வட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே சொல்லிட்டாங்க இவங்க. சரிங்களா, தனி வட்டியா கூட்டு வட்டியான்னு சொல்லலை. கூட்டு வட்டின்னு கண்டிப்பாக கூட்டு வட்டின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல எதுவுமே சொல்லலை. அப்போ இது கண்டிப்பாக தனி வட்டி அந்த கான்செப்டில் நீங்கள் போட்டாகணும். அப்போ 1920ன்னு கிடச்சிருக்குல்ல. இந்த 1920 வந்து நீங்கள் என்ன பண்ணணும், 4 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும், 4 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும். இப்போ 4 வருஷத்துக்கான அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கவனிங்க ஒரே நிமிஷம். அதாவது 1920ன்றது பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கான வட்டி. அப்போ 4 வருஷத்துக்கான அமௌண்ட் இருக்குல்ல 7920 நீங்கள் என்ன பண்ணணும், 4 வருஷத்துக்கான வட்டியை கழிக்கணும். அப்போது 1920 போச்சுன்னா 0 0 அடுத்து 9 அப்போ 6000. அப்போ 6000 ரூபாய் வந்து இங்கே இருக்கும். சரிங்களா, இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, அசல் அதாவது அதில் பாருங்கள் கழிச்சா உங்களுக்கு வந்துச்சு ஆன்சர். சரிங்களா, 6000 ரூபாய் வந்துடுச்சுல, அப்படியே வச்சு நீங்கள் போட்டுடலாம். இல்லை நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா அசலை வச்சு கூட நீங்கள் போடலாம். அதனால புரிஞ்சுக்கிங்கன்னா திரும்ப சொல்கிறேன். 6000 அதாவது நம்ம 4 வருஷத்துக்கான வட்டி கண்டுபிடிச்சாச்சு. அதாவது 6 வருஷத்துக்கு இவ்வளோ அமௌண்ட் மாறுது, 4 வருஷத்துக்கு இவ்வளோ அமௌண்ட் மாறுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 2 வருஷத்துக்கான வட்டி கண்டுபிடிக்கிறோம். அப்போ இது ரெண்டுத்தையும் கழிச்சா 2 வருஷத்துக்கான வட்டியை பார்த்தீங்கன்னா 960 ரூபாய். அப்போது 4 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கும் போது 1920 ரூபாய் கிடச்சிச்சு. சரிங்களா, இப்போ 4 வருஷத்துக்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்லிக்கிறாங்க, 7920 ரூபாய் கிடச்சிருச்சு. 7920 ரூபாய் கிடச்சிருச்சு. அப்போது அந்த 4 வருஷத்துக்கான அமௌண்ட்லேருந்து 4 வருஷத்துக்கான வட்டி கழிச்சா நமக்கு 6000 ரூபாய் கிடச்சிடல. இந்த 6000 ரூபாய் தான் பிரின்சிபல். சரிங்களா, பிரின்சிபல் வந்து எவ்வளோ, 6000. அப்போ நம்மளோட ஆப்ஷனில் எங்கே பாருங்கள் இருக்குது பிரின்சிபல், இது வரைக்கும் 6000. ஆப்ஷன் டி தான் இருக்குது ஆன்சர், அதுதான் ஆன்சர். அப்போ பட் இருந்தாலும் நம்ம எங்களுக்கு 8% கொடுத்துருக்காங்களே, அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கும் சொல்கிறேன். 1920 = 6000. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 4, இங்கே 6 கண்டுபிடிக்கணும் பை 100. இதுதான் ஃபார்முலாஸ். சரிங்களா, 2 0க்கு 2 0 கேன்சல், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். அடுத்து பாருங்கள் 6 டேபிள் கேன்சல் பண்ணலாம். ஸோ 6 1 6, 6 3 18 மீதி 1க்கும் 12, 6 2 12. அடுத்து பார்த்தீங்கன்னா 4 8 32 வரும். அப்போ R = 8%. சரிங்களா, அப்போ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் டி தான் சரியான விடை. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இங்கே பாருங்கள் அடுத்த கொஷின்ஸ் என்ன பார்த்துடலாம். இப்போது எத்தனை ஆண்டுகளில் 2000 10% கூட்டு வட்டி விகிதத்தில் கிடைக்கும் தொகை 2420 ஆகும் கேட்குறாங்க. சரிங்களா, 2 வருஷத்தில் 2000 ரூபாய்க்கு வச்சுட்டு இருந்தால் அந்த அமௌண்ட் பார்த்தோன்னா 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் எப்போ வந்து 2420 ரூபாயாக மாறும் கேட்குறாங்க. எத்தனை வருஷம் கேட்குறாங்க. சரிங்களா, அப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோன்னா 2000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒரு வருஷனாவே நம்ம 1 போட்டு எப்பவுமே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட் போடுவோம்ல, கூட்டு வட்டி அந்த மாதிரி. இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆச்சுன்னா அப்போ 200 ரூபாய் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் முடியல 200 ரூபாய் இருக்குது. அப்போது 2000 ரூபாய்க்கு வட்டி வந்து 200 ரூபா. அப்போ செகண்ட் வருஷம் வரும்போது 2200 ரூபாய் ஒரு வருஷம் 10% இன்ட்ரெஸ்ட்டு பை 100. சரிங்களா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்டில் கூட்டு வட்டி போடுவோம், அந்த மாதிரி தான் இது. சரிங்களா, இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆச்சுன்னா 220 வந்துச்சு. அப்போ 2 வருஷம் முடிவில் நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 420 ரூபாய் கிடச்சிச்சு. சரிங்களா, ஆல்ரெடி நமக்கு 2000 இருக்குது. அப்போ 2420 ரூபாய் நம்மளுக்கு இங்கே ஆப்ஷன் இருக்குது. அதுதான் இங்கே பாருங்கள் 2420ன்றது அங்கே கொடுத்துருக்காங்க கொஷின்ஸ்லேயே. அப்போ 2420 ரூபாய் கிடச்சிருக்கு. எப்போது, முதல் வருஷம் 2 வருஷம். அப்போ 2 வருஷம் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த அமௌண்ட்டாக கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறேன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட்லேயே நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வட்டியை வந்து ஆட் பண்ணிப்போம். இப்போ ஒரு வருஷத்துக்கு நம்ம 200 ரூபா கண்டுபிடிச்சா 2வது வருஷம் வரும்போது 2000 ரூபாயோட ப்ளஸ் அந்த 200 ரூபாய் ஆட் பண்ணிக்கணும். அதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. சரிங்களா, நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட் தான், பட் ஆனால் காம்பவுண்ட் அந்த வட்டியை வந்து வர என்ன பண்ணால் ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா, அதுதான் ரூல். அப்போ ஃபைனலாக இங்கே வட்டி வரும்போது நம்ம அதை கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சு. சரிங்களா, இதுதான் அதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்து பாருங்கள் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் அடுத்த கொஷின்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ரூபாய் 5000க்கு 12% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. சரிங்களா, அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல கொஷின்ஸ் வந்து நல்லா கொடுத்துருக்காங்கன்னா 5000 ரூபாய் ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் இருக்குது, 2 ஆண்டுகளுக்கு 12%. சரிங்களா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 12%. சரிங்களா, அப்போது இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணும்போது அந்த எண்ட் ஆஃப் ஸ்டேஜில் வந்து எவ்வளோ வந்து வட்டி இருக்கும் அப்படின்னு கேட்டுருக்காங்க. சரிங்களா, ஸோ இது எப்படி சால்வ் பண்ண பாருங்கள். ரொம்ப ரொம்ப எளிமையாக சால்வ் பண்ணலாம். நல்லா கவனிங்க.
தனி வட்டி கான்செப்ட்லேயே நம்ம போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் 12% இன்ட்ரெஸ்ட்டு 1 வருஷம். ஒரு வருஷத்துக்கு கண்டுபிடிக்கிறேன். இந்த 2 ஜீரோ கேன்சலாக 12 60. அப்போ 600 ரூபாய் வந்து ஒரு வருஷம் முடியல நமக்கு கிடைக்கும். 2வது வருஷம் வரும்போது நான் ஆல்ரெடி சொன்னேன், இங்கே இருக்கக்கூடிய அந்த அசலில் அந்த வட்டியை வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் கூட்டு வட்டி கான்செப்ட். இன்ட்டு 12/1 100. இந்த 2 ஜீரோ கேன்சலு. இப்போ பாருங்கள், 56 12ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். இது பண்ணிங்கன்னா 2 பண்ணுங்க 2 மீதி 1 2 5 10 11. திருப்பி பார்த்தீங்கன்னா 1 பண்ணும்போது 56 வரும். அப்போ பார்த்தீங்கன்னா 6 7 2 672 வந்துச்சு. இப்போது 672. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நல்லா கவனிங்க, 2 ஆண்டுகளுக்கு சொல்லிட்டாங்க. 2 ஆண்டுகளுக்கு. அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு வருஷம் போட்டாச்சு, செகண்ட் வருஷம் போட்டாச்சு. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, வட்டி தான் கேட்குறாங்க. அப்போ வட்டினா இது ஆட் பண்ணணும். 600 + 672. அப்போ 1272 வரும். அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய ஆன்சர் தான் 1272. சரிங்களா? ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின்ஸ். நீங்கள் கூட்டு வட்டியை பொறுத்தவரை அவங்க 2 வருஷம் கேட்டாங்கன்னா நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட் டக்குன்னு போட்டு முடிச்சிடலாம். சரிங்களா? இங்கே கேல்குலேஷன் பார்த்தோன்னா ரொம்ப ஈஸியாக முடியும். நீங்கள் அங்கே கூட்டு வட்டி கான்செப்ட்டில் அமௌண்ட் ஃபார்மை வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் லென்த்தான ப்ராசஸ் போகும். அதுக்காக சொல்கிறேன். சரிங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் சரியா வழி. அடுத்து பாருங்கள், என்ன கொஷின்ஸ் பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்ம கூட்டு வட்டி கான்செப்டில் வந்து பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் கடைசி கொஷின்ஸும் இது. சரிங்களா? என்ன சொல்லிக்கிறாங்க பாருங்கள். ரூபாய் 5600 ஆனது 6% வட்டி விகிதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 6720 மாறும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 6720 மாறும்னு சொல்லிட்டாங்க. இப்போது அதாவது இது பிரின்சிபலு, இது அமௌண்ட்டு. சரிங்களா? நம்மளுக்கு வருஷம் கண்டுபிடிக்கணும். அப்போ வருஷம்னா அமௌண்ட்டு இஸ் ஈக்குவல் டு P1 + R/100 ஹோல் பவர் n. இதுதான் ஃபார்முலாஸ். சரிங்களா? என்னது? இதுதான் ஃபார்முலாஸ். எப்போது இது வந்து கூட்டு வட்டிக்கு தான் ஃபார்முலாஸ். அவங்க கூட்டு வட்டின்னு கேட்டுக்கிறாங்களா, எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கணும். கூட்டு வட்டினா அவங்க கூட்டு வட்டின்னு கேள்வி கண்டிப்பாங்க என்ன தான் கொடுத்துருப்பாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கேள்வியை என்ன கேட்டுக்கிறான்னு தெரியுதில்லை. எடுத்தோடனே கூட்டு வட்டி ஃபார்ம் போடுவாங்க. கொஞ்சம் தான் யோசித்து ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, கூட்டு வட்டி ஃபார்மை ஏன் போடுறோம், இதுக்கு எதுவுமே கேட்கலாம், தனி வட்டி ஃபார்முலா ஆமான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போடுவாங்க. அதனால் கேள்வியில் கண்டிப்பாக கூட்டு வட்டினா கூட்டு வட்டி மென்ஷன் பண்ணியே தருவாங்க. சரிங்களா? அதில் மென்ஷன் பண்ணிவிடுவாங்க. இன்கேஸ் சரிங்களா கூட்டு வட்டின்னு மென்ஷன் பண்ணனா அது கொடுக்கலனாலும் அது தனி வட்டி கான்செப்ட் தான் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் கொஷினுடைய. ஸோ அது எப்போயுமே நேச்சர் அதுதான். தனி வட்டினா கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? கொடுத்தா போடுங்க, கொடுக்கலனாலும் தனி வட்டி தான். சரிங்களா? ஆனால் அவங்க கூட்டு வட்டினா கண்டிப்பாக கூட்டு வட்டியை மென்ஷன் பண்ணியே தீருவாங்க. சரிங்களா? அதுக்காக சொல்கிறேன், கூட்டு வட்டின்னு கேட்டிருந்தால் மட்டும்தான் நீங்கள் கூட்டு வட்டிக்கான ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணணும். இல்லைனா அப்ளை பண்ணவே தேவையில்லை. இது வந்து ஸோ அதுக்கான ஃபார்முலாஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 5600 ரூபாய் இருக்குது. அது 6720 மாறி இருக்குது. அப்போ 6720 நம்ம என்ன பண்ணலாம், 5600 கழிச்சிட்டா எப்படின்னா பாருங்கள் என்ன வரும், 0 2 1 மீதி 1. அப்போ 1120 ரூபாய் வட்டி கிடைக்கும். எவ்வளோக்கு? 5600 ரூபாய்க்கு எத்தனை வருஷத்துக்கு கிடைக்குன்னு தெரியல, கண்டுபிடிக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா 6. இது PNR/. ஃபார்முலா தான். ஏன்னா தனி வட்டிக்கு தான் ஃபார்முலாஸ் PNR/100. இந்த அமௌண்ட் எப்படி கிடச்சிச்சின்னா, இது வட்டி அந்த அமௌண்ட் வந்து பிரின்சிபலை கழிக்கிறோம். பிரின்சிபல்னால் அசலை கழிக்கிறோம். அதனால தான் இப்படி வந்தது. அடுத்து பாருங்கள், இந்த 2 ஜீரோ கேன்சலு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாருங்கள், இது வந்து 6 டேபிள் கேன்சல் பண்ணுங்கள். 6 1 6 மீதினா 5 இருக்கும். சரிங்களா? மீதியா 5 இருக்கும். 52. அப்போது அது வந்து நமக்கு கேன்சல் ஆகாது 6 டேபிளில். அப்போ நம்ம அப்படியே வச்சுட்டு அடுத்த நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 56 கேன்சல் ஆகும் பாருங்கள். 56 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை, இந்த 112 பார்த்தீங்கன்னா 2 முறை வந்துடும். அப்போ இங்கே 0 இருக்குது, இங்கே போட்டுக்க வேண்டாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 6 இருக்குல்ல, 6 அப்படியே தான் இருக்குது, இங்கே 6 இருக்குது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பாதி 3, இதில் பாதி 10. அப்போது 10/3 வரும். = n வந்துடும். இது அடுத்த ஸ்டெப்பில் இங்கே இருக்கக்கூடியது இந்த பக்கம் வந்துடும். அப்போ 10/3 நீங்கள் 10 வந்து 3ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன இருக்கும், 3.333 இப்படி போயிட்டே இருக்கும். இதை வந்து அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி. சரிங்களா? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கொடுத்ததுனால நம்ம 3.33 போகிறதுனால என்ன பண்ணோன்னா, இது 1/3%. தட் மீன்ஸ் இது நீங்கள் ஃபர்தராக இதை சால்வ் பண்ணால் 3 9 9 + 1 10 10/3. நம்மளுக்கு இங்கே என்ன கிடச்சது, 10/3 தான். சரிங்களா? இங்கே n இது. சரிங்களா? n இது. அப்போது 10/3 n. அது சால்வ் பண்ணால் ஸோ 3 1/3 இயர்ஸ் அப்படின்னு எழுதலாம். இல்லை 10/3 அப்படி கூட எழுதலாம். இல்லையா
3.3 ஆண்டுகள் அப்படி கூட எழுதலாம். சரிங்களா, எப்படினாலும் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் கான்செப்ட் மட்டும் நல்லா புரிஞ்சிக்கினா போதும். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் சரியான விடை. 1/3 இயர்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி ஒரு 10 கொஷின் வந்து சொல்லி தந்திருக்கு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தொடர்ந்து வீடியோ வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ப்பாக 4 o'clock, தட் மீன்ஸ் 4:10க்கு வந்து உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி உங்களுக்கு 29th ஒரு வீடியோவை இது கொடுத்துருக்கேன். பர்டிகுலராக அந்த டாப்பிக்காக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி 5th ஒரு வீடியோவாக இது இருக்கும். சரிங்களா, ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.